மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. பிரேம், மீண்டுமாய் உங்களை நான் பார்க்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த நாளிலும் ஜாய் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் சில விஷயங்களை பேசுவோம். ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை போதனை ஜெபமும் வேத வாசிப்பும். பல லெவல்ஸ் ஆஃப் பிரேயர் இருக்கிறது. முதலாவது, டு ஸ்டார்ட் வித், ஒரு கிறிஸ்தவன் ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேங்க்யூ பிரதர் எரிக். மீண்டுமாக நான் உங்களோட கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் அழகாக சொன்னீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாதது ஜெபமும் வேத வாசிப்பும் அப்படின்னு. வேதம் வாசிக்கிறப்ப ஆண்டவர் நம்மோடு பேசுகிறத நம்ம கேட்குறோம், ஜெபிக்கிறப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். இந்த டூ வே கம்யூனிகேஷன், அதுக்கு அந்த ஜெபம் ரொம்ப இன்றியமையாததாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரே தனிமையாய் போய் ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி மற்றவர்களை உற்சாகப்படுத்தினார். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபியுங்கள் என்றார். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அதே நேரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது, வீண் வார்த்தையினால் நீங்கள் அலப்பாதேயுங்கள், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போது நமக்கு என்ன தேவைன்னு பிதாவுக்கு நம்ம சொல்லாமலே தெரியும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நல்ல ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க இல்லையா? நமக்கு தேவைகளை அவர் நம்ம சொல்வதற்கு முன்பதாக அறிந்திருந்தாரே, ஆனால் ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அதே ஆண்டவர் தான் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த மூல பாஷை கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அது கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளையாகவும் இருக்கிறது. சப்போஸ் இப்போ நம்மளோட பிள்ளைங்களே எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் அதை கேட்கிறப்ப என்ன பண்ணுறோம், நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஒரு பதிலை நாம் தருகிறவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் நம்ம பரமபிதாவும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி நம்ம கேட்கணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக கூட நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க பிரேம். ஜெபத்தில் கேட்கும் பொழுது நமக்கு அவர் பதில் அளிக்கிறார். இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னால், யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? இன்றைக்கு பலருக்கு இருக்கிற குழப்பம். சிலர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள், சிலர் இயேசு அப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். இயேசுவே பிதாவை நோக்கி ஜெபித்தார். நிருபங்களில் பவுல் எழுதுகிற வேளையில் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு என்றும் குறிப்பிடுகிறார். இன்னும் சிலர் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி அட்ரஸ் பண்ணி ஜெபிக்கிறாங்க. பரமண்டல ஜெபத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிதாவின் இடத்தில் எதை கேட்பீர்களோ அதை பிதா உங்களுக்கு தருவார். எங்க 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதற்கு பிதா பதில் அளிப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் பிதாவை முன்னிலைப்படுத்துகிறார். ஒருவேளை புதிதாக வருகிற விசுவாசி இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறது தவறு என்று சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, விசுவாச வாழ்க்கையில வளருகிற வேளையில இப்படிப்பட்ட தெளிவுகளை பெற்றிருப்பது நல்லது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இயேசு கற்பித்த ஜெபம் தான் நமக்கு ஒரு மாதிரியாக இன்றைய கால சூழ்நிலையில நம்ம ஆண்டவருக்கு இந்த பூமியில மரித்து உயிர்த்த காலகட்டத்துக்கு பின்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவர் கற்பித்த காரியங்களுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஹீ கிளியர்லி சேஸ் தட் we have to address God the Father in our prayers. அது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னீங்க என்னுடைய நாமத்தினால எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு என்னும் நாமத்திலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்திலே நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ இதுல 3 நபர்களுமே திருத்துவ தேவத்தையே நாம் இந்த ஜெப வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம தனித்து ஜெபிப்பது கிடையாது. நம்ம ஜெபித்து முழங்கால் போட்டாலே நமக்கு 3 பேரோட உதவி நமக்கு தேவைப்படுகிறது. 3 பேரும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார்கள்.
ஸோ இதில் அந்த தெளிவு நமக்கு இருப்பது அவசியம். ஒரு சில இடங்களில் வேதத்தில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்தேவானுடைய ஜெபத்தை பார்க்கும்பொழுது அவர் இயேசுவே என்று குமாரனாகிய கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பிப்பதை பார்க்கிறோம். ஆனால் பொதுவான ஒரு ஜெனரல் கைட்லைன்ஸ் இயேசு கற்பித்த ஜெபத்தை வைத்து பார்த்தோம் என்றால், நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனை நோக்கி அட்ரஸ் பண்ணப்படுவது, அவரை நோக்கி நம்ம கேட்பது நமக்கு கற்றுக் கொடுத்த விதமாக வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. பிரேம், இதை இப்படி புரிந்து கொள்ளலாமா? பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு முழுமையான ஜெபமா இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாமா? சரியாக சொன்னீர்கள். அதுதான் ஒரு நல்ல ஒரு மாதிரி. நாம் அதை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இயேசுவை நோக்கியே தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை தொடங்கும் பொழுதே அட்ரஸ் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு இதை தாரும் அதை தாரும் என்று ஜெபிக்கிறவர்கள் இதை மாற்றிக்கொள்ளவோ அல்லது கற்றுக்கொள்வதோ அவசியமா? இல்லை அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அது பாவம் அல்ல அப்படி என்று சொல்லி விட்டு விடலாமா? அதாவது நமக்கு ஒரு மாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை பின்பற்றதான் நம்ம ஏன்னா இயேசுவானவர் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு கற்பித்தவரை எல்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிதான் சொல்றாரு. சில சமயங்களில் என்ன ஆகுதுன்னா, அவங்க யாராவது ஜெபிக்கிறத பார்க்குறாங்க, ஓ இப்போ அப்போ இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்களே ஒழிய பைபிளில் என்ன போட்டிருக்குது, எப்படி ஜெபித்தார்கள், எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்றதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறப்ப திருத்தி கொள்ள வேண்டும். அதுதான் சரியான முறை. அதாவது நம்மை வழிநடத்துகிற ஊழியர்கள் அல்லது நாம் பார்த்து கற்றுக்கொள்வதை விட வேதத்தின் அடிப்படையில் ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு முதிர்ச்சி அடைய முடியும். நம்ம அப்படியே கொஞ்சம் பிராக்டிக்கலான விஷயங்களையும் பேசுவோம். ஒரு கூட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் we start praying or playing to the gallery என்று சொல்லுவார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது அப்படிங்கிற உணர்வு இருந்தாலும் ஒரு வார்த்தை ஜாலங்களை பிரயோகப்படுத்துகிறதுலையோ அல்லது ஜனங்களுக்கும் ஒரு கன்வின்சிங் ப்ரேயரை ஜெபிக்க முற்பட்டு விடுகிறோம். ஜெபித்து முடித்த உடனே ரொம்ப நல்லா ஜெபிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அப்ரிஷியேட் கூட பண்ணுகிறார்கள். இப்போ நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலேயே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது ஒரு விஷயம். இரண்டாவது, ஒரு பொது கூட்டத்தில் வந்திருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜெபிக்க சொல்லலாம், இவரை வேதம் வாசிக்க சொல்லலாம் என்று சொல்லி ஜெபத்தை ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி மாற்றி விடுகிறோமோ என்று ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இதை நீங்க கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அதாவது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரேயர்னு குடும்பமாக முழங்கால் போட்ட ஜெபம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டு கணவர் அவருக்கு என்னென்ன அறிவுரையெல்லாம் நேராக சொல்ல முடியலோ அதெல்லாம் ஜெபத்தில் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே இவருக்கு இப்படி கொடுங்க, இவர் இப்படி இருக்கணும், இல்லை பிள்ளைங்க ஆண்டவரே என் மகள் நல்லா படிக்கணும், இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவள் டிவியில் இது பார்க்கக்கூடாது அப்படிலாம் ஜெபிக்கிறப்ப இவங்க கடவுளுக்கு ஜெபிக்கிறாங்களா இல்லை பிள்ளை திருந்தணும் அப்படின்றதுக்கு ஜெபிக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி பிள்ளைக்கும் எழும். ஸோ அதனால நம்ம ஜெபம் பண்ணுறப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஆண்டவருடைய ஜெபத்தையே பார்த்தீங்கன்னா அவர் தனி ஜெபத்துக்கு அதிக நேரம் செலவிட்டார். ஆனால் கூட்டம் நிறையா இருக்கிறப்ப 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தாருன்னா 2 நிமிஷம் தான் அவரோட ஜெபம். லாசரு உயிரோடு எழுப்புறோம் பார்த்தீங்கன்னா அவரோட ஜெபம் ரொம்ப குறுகியதாக டு த பாயிண்ட் என்ன இருந்துச்சு. ஆனால் அவரோட தனி ப்ரேயர், தனி லைஃப் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் ஜெபித்தார், மலையில் அடிக்கடி போய் தனிமையில் ஜெபித்தார். ஸோ நம்மளோட ஜெப வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு தான் மத்தேயுல ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்கிறார். அடுத்த காரியம் நீங்கள் கேட்டது இது ஒரு பெர்ஃபார்மன்ஸாக மாறிடக்கூடாது. அதுவும் உண்மை. என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோன்றது இல்லை, நம்மளோட ஒரு ஏக்க பெருமூச்சு, ஒரு துளி கண்ணீர் கூட ஆண்டவர் பார்வைக்கு ஒரு அருமையான அமையும். ஸோ அதனால நம்ம என்ன வார்த்தைகளை போகிறோம், அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லைன்னா நீண்ட நேரம் ஜெபிக்கணும், இல்லைன்னா நல்ல வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணி ஜெபிக்கணும், இப்படியெல்லாம் யோசித்தாங்கன்னா அடுத்தவங்க ஜெபிக்கவே பயப்படுவாங்க. ஐயோ நமக்கு இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது. அப்படி இல்லை. ஜெபங்கிறது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். ஸோ அதில் சின்ன ஒரு பெருமூச்சு கூட ஒரு பெரிய கதையை ஆண்டவருக்கு கொண்டு போய் செலுத்தும். தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகும் பொழுது வெளியே ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் குறுகிய ஜெபமாக இருந்தாவே அப்படி இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அசாதாரணமான பதில்களை பெற முடிகிறது. நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒரு சின்ன பையன் ரொம்ப சத்தமாக, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பர்த்டே, எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக ஜெபிச்சானான். அவனுடைய தாத்தா அங்கே உக்காந்துட்டு சொன்னாராம், நீ மனசுக்குள்ளே ஜெபிச்சாவே ஆண்டவருக்கு கேட்கும்
நீ இவ்வளோ சத்தம் போட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னாராம். 2வது முறை ரொம்ப சத்தமாக, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பர்த்டே, எனக்கு ஒரு gift வேணும் என்று சொல்லி சத்தம் போட்டானாம். திரும்ப அவர் சொன்னாரா, நான் உனக்கு சொன்னேன்ல, நீ வந்து மனசுக்குள்ளே ஜெபிச்சாவே போதும், ஆண்டவருக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவன் சொன்னானா, ஆண்டவருக்கு கேட்கும், உங்களுக்கு கேட்கணும் இல்லை அப்படின்னு சொன்னானா. அதுபோல் நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் வந்து ஆண்டவருக்கு நேராய் போகிறதை விட மனிதர்களுக்கு அறிவுரை சொல்லவும், நேராக சொல்ல முடியாத கரெக்ஷன்ஸை ஜபத்தின் மூலமாய் சொல்லவும் பயன்படுத்தி விடுகிறோம். ஆனால் அதனுடைய உள்ள அர்த்தம், நோக்கம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு நேராய் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ப்ரேயர் இருக்கிறது நல்லது. அடுத்தது, ஜபத்திற்கு, முழு இரவு ஜபத்திற்கு, உபவாச ஜபத்திற்கு எல்லாம் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் எனக்கு, ஒரு விசுவாசிக்கு எதிராக கிரியை செஞ்ச ஒரு மனுஷனை நான் நேரில் போய் அடிக்க முடியாது, அவரை பழி வாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் ஆண்டவரை வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆண்டவரே உம்முடைய அக்கினி அவர் மேல் இறங்குவதாக, அவருடைய கையை தொடுவீராக. அவர் ஏதாவது நமக்கு அநியாயம் பண்ணியிருந்தார்னா அவர் கை விளங்காமல் போகட்டும்னு இன்டைரக்டாக சொல்லுகிற மாதிரி பலர் ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறேன். 1. 2வது, இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணாரு, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு, இன்றைக்கு ஆண்டவர் என்னை இப்படியா உயர்த்திருக்கிறார், அவர் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிட்டார், அல்லேலூயா என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறேன். இந்த ரிவெஞ்ச் ஜெபம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நிறையா காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அதை பார்த்து, ஏன்னா அப்புற மதத்தினர் என்ன செய்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து கிறிஸ்டியனைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால தான் இத்தகைய விதமான ஜெபங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தீமையே செய்தால் கூட அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஆக்கினை வரணும் அப்படின்னு யாரும் ஜெபம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. மாறாக ஆண்டவர் அவர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்றது தான். பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால நம்ம அதை குறித்து நம்ம கவலைப்படாமல் நம்மளுடைய காரியங்கள் இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் என்ற விதமாகவே இருக்கணும். ஈவன் பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் கூட அப்படி தான் அவனோட ஜெபங்கள் இருக்கும். அநேக நேரங்களில் இவர்கள் இப்படி செய்துட்டார்கள் அப்படி செய்துட்டார்கள்னு சொன்னாலும் கடைசியாக பார்த்தா அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்றது தான் அவருடைய ஜெபத்தின் நிறைவாக இருக்கணும். ஸோ அத்தகைய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். அத்தகைய ஜெபங்களை தவிர்ப்பது நல்லது. வந்து இப்படி ஆகணும், அவங்க வந்து இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது வந்து ஆண்டவருக்கு அது விருப்பமான ஜெபமாக இருக்காது. நம்ம வந்து ஆண்டவரோட ஜெபத்தை நம்ம பார்த்தோம், சிலுவையில் அவர் தொங்குற போது கூட மற்றவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக காணப்பட்டார். ஸோ அந்த தன்மை நமக்கும் காணப்படணும். அதாவது சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்ன இயேசுவினுடைய போதனையை கேட்டு, ஒருவேளை நமக்கு எதிராக கிரியை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காகவும் நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தீர் ஆண்டவரே, அவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு சிலுவையில் ஜெபித்தது போலவே ஜெபிக்கிறது உகந்த ஜெபமாக இருக்கும். பிரேம், நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு பேசுகிறது என்று சொன்னீர்கள். ஒரு டயலாக் என்று சொன்னீங்க. ஆண்டவர் வேதத்தின் வழியாய் நம்மோடு பேசுகிறார், ஜெபத்தின் மூலமாய் நாம் ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம். சில நேரங்களில் இந்த டயலாக் என்கிற இந்த ஒரு பதத்தை நாம் பிரயோஜனப்படுத்தினாலும் ஒரு டயலாக் என்கிற உணர்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாததற்கு ஒரு காரணம், நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பதில் நான் எதிர்பார்க்கிற நேரத்திலோ எதிர்பார்க்கிற விதத்திலோ வருகிறதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்கிறது? பல ஜெபங்களை ஜெபித்து கர்த்தர் பதில் தரவில்லை என்று சொல்லி நான் இதுக்கு மேலே ஜெபிக்கவே மாட்டேன் பிரதர் என்று சொல்லி சோர்ந்து போகிற சிலரையும் நான் பார்த்துருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுப்பீர்கள்? பிரதர் எரிக், நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் ரேஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய தடை இல்லைன்னா ஒரு இடையூறு, ஒரு சோர்வை உண்டு பண்ணுவது என்னன்னா, இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம ஒருத்தர் பார்க்குறோம், யூ ஆர் டேஞ்சிபிள் டு மீ, நீங்கள் வந்து தொட்டு உணரக்கூடிய வகையில் எனக்கு இருக்கிறீங்க. ஆனால் நம்ம பரமபிதாட்ட பேசுகிறப்ப அப்படி கிடையாது. அப்போ நம்மளோட கேட்குற காரியங்களுக்கு அவர் பதில் அளித்தார்னா ஓகே, என்னோட ஜெபம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு வருகிறது. ஆனால் சில வேளைகளிலே நம்ம ஜெபம் வந்து நம்ம வீட்டையே தாண்டி போச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதாவது சில சமயங்கள் ஆண்டவர் பதில் அளிச்சிருவாரு, கொடுப்பாரு, இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார், இல்லைன்னா வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். இதெல்லாம் நமக்கு பழக்கமான ஜெபம். ஆனால் சில சமயங்களில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அடுத்த சைட்லேருந்து வராத ஒரு நிலைமை உண்டு. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போவது ஒரு வழக்கமாக உள்ளது. அநேகர் வந்து நீங்கள் சொன்னபடி, என்ன பிரதர் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையே, என்னமே ஜெபம் பண்ணுறதே விட்டுறலாமா அப்படின்னு இருக்கிறேன்,
அப்படின்லாம் கூட ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். So, இந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக இந்த தடை எதனால் இந்த தடை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முயற்சிக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ இந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து எங்கே விழுகுது, இந்த பேரியர் ஆஃப் கம்யூனிகேஷன் எங்கே அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். 90% ஆஃப் த நேரத்தில் வந்து அது நம்மக்கிட்டே, ஸோ அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா, பேதுரு தன்னோட நிருபத்தில் சொல்கிறப்ப சொன்னார், எப்பா உன் ஒய்ஃபை சரியாக நீ ட்ரீட் பண்ணலாம் கடவுள் உன் ஜபத்தை கேட்க மாட்டார். ஸோ அப்போ நான் என்னோட மனைவி என்னோட பிள்ளைகள்கிட்ட ஒரு நல்ல உறவோடு இருக்கிறேன்னா, என்கிட்ட ஏதாவது குறை காணப்படுகிறதா, யார் மேலேயாவது நான் கோபத்தில் இருக்கிறேன்னா, அது தடையாக இருக்கிறதா, இல்லை நான் பாவத்திலே இருக்கிறேன்னா, ஆண்டவர் உணர்த்த தொடர்ந்து ஒரு கடின கழுத்து உள்ளவனாக நான் வந்து பாவத்திலே இருக்கிறேன்னா, அப்படின்னா உங்களுடைய பாவங்களே என்ன முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னுடைய பாவம் எதற்கு தடையாக இருக்கிறதா, எனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கிறதா, அதனால இந்த தடை ஏற்பட்டு இருக்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு செக் நம்மளை நாமே பண்ணி பார்த்தோம் என்றால் அது நமக்கு நோய் பயக்கும். அப்போ அதை ரிமூவ் பண்ணுறப்ப தட் பேரியர் கெட்ஸ் ரிமூவ்ட். அப்போ நம்ம வந்து திருப்பி நம்ம அது இட் பிகம்ஸ் அ டயலாக். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வேதத்தை கேளாமல் தன் செவிகளை விலக்குகிற மனிதனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத நாட்களில் வேதத்தை நான் ஆர்வமாய் தியானித்தேனா, கர்த்தர் என்னோடு பேச இடைப்பட இடம் கொடுத்தேனா என்று சொல்லி சீர்தூக்கி பார்ப்பதும் அவசியம். இரண்டாவது பிரேம், நீங்கள் சொன்னீங்க நம்ம பொதுவாக மேடைகள் இதை ரொம்ப ஈஸியாக விளக்கி சொல்லிடுவோம். எல்லா ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறார். ஆனால் அவருடைய பதில் ஒன்று எஸ்ஸாக இருக்கலாம், அல்லது நோவா இருக்கலாம், அல்லது வெயிட் என்று சொல்லி இருக்கலாம் என்று சொல்லி நாம் சொல்லி விடுகிறோம். வெயிட் பண்ணுறது கூட ஈஸி. எஸ் சந்தோஷம், நோ என்று சொல்லும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாய்ஸ் மேயர் சில வருடங்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு மகன் மரித்து போகிற சூழ்நிலையில் ஒருவர் பயங்கரமாக ஜெபித்து இருக்கிறார். ஜெபித்து அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே என்னுடைய மகன் மரிக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். இப்போ ஆண்டவர் சொன்னாராம், என் மகன் மரிக்கும் போது நான் எங்கே இருந்தேனோ அங்கேயே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போது சில நேரங்களில் நோ ஏற்றுக்கொள்ளுகிறது மிகவும் கடினம். வேதத்தில் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு முள் கொடுக்கப்பட்டதாக அவரே சொல்லுகிறார். 3 முறை ஜெபித்தேன் என்றால் 3 டேர்ம் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. ஆனால் முள்ளை எடுக்கல. ஆனாலும் அவர் வைராக்கியமாய் கர்த்தருக்கு இருந்தார். இந்த நாட்களில் இதை பிரசங்கம் பண்ணும் போது ரொம்ப உற்சாகமாக இருக்குது, அதை கடந்து போகும்போது மிகவும் கடினம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இது ரொம்ப ஒரு கடினமான கேள்வியும் கூட. ஏன்னா சில சமயங்களில் we don't want to take no for an answer. அதையும் ஒரு பதிலாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். குறிப்பாக நீங்கள் இப்போ நம்ம தாவீது ராஜாவோட ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, அவரோட குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவார், உபவாசித்து ஜெபம் பண்ணுவார், சாப்பிடாம இருப்பார். ஆனால் ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொன்னபடி அந்த குழந்தை வந்து மரித்து போகும். ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். போய் நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு வந்து நேராக குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருவார். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, என்ன அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீங்க, இப்போ செத்து போயிட்டான், நீங்கள் பாட்டு இப்படி வந்திருக்கிறீங்களா அப்படின்னா, அப்போ அவர் தெளிவாக சொல்லுவார், இனி அவன் என்கிட்ட வரமாட்டான், நான் தான் அவன்கிட்ட போகணும். ஸோ he was able to accept that no as an answer. பைபிளில் நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான பவுல், நீங்கள் அருமையான ஒரு உதாரணம் சொன்னீங்க, அதை ஏற்றுக்கொள்ள பழகினார்கள். இப்போது நம்ம பைபிளில் பார்க்குறோம், பேதுருவின் ஜபத்துக்கு மற்றவர்கள் பேதுருக்காக ஜபித்த போது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு அவர் வெளியில் வந்தான்னு பார்க்குறோம். ஆனால் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே பேதுரு திருப்பி மரித்து போவதை பார்க்குறோம். ஸோ இப்படி கடவுள் சில காரியங்களை அனுமதிக்கிறார், சில காரியங்களை தடை செய்கிறார். அவைகளை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அவருக்கு ஒரு காரியத்தின் நிறைவை ஆரம்பத்திலேயே தெரியும். He knows the end from the beginning. அதனால நமக்கு அது தெரியாது. அதுதான் இந்த பதஷ்டத்துக்கு காரணம். இப்போ யோபுனோட வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னா மேலே என்ன நடந்துச்சுன்றது ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் யோபுக்கு தெரியல. இப்போ நமக்கு இந்த நிகழ்வு ஏன் நடக்குதுன்றது தெரியாததுனால இந்த பதஷ்டம். ஆனால் முடிவை ஆரம்பத்திலே அறிந்தவர்கிட்ட காரியத்தை ஒப்புவிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் மூலமாக என்கரேஜ் பண்ணா. பிரேம், கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுடைய முதல் நிகழ்ச்சியில் நம்ம பேசும்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது எப்படின்றத பேசும்பொழுதும் நீங்கள் இதை மேற்கோள் காட்டினீங்க. இப்போவும் சொல்கிறீங்க, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடைசியிலிருந்து முன்னால் வரைக்கும் பார்க்கிறவர்.
ஃப்ரம் த எண்ட் டு த பிகினிங். அப்போ ஆண்டவர் இஃப் ஹி ஹேட் ஆல்ரெடி ப்ரீடிஸ்டைன்ட், எல்லாவற்றையும் அவர் முன் குறித்து விட்டார் என்றால் நான் ஜெபிச்சா மாற்றுவாரா? இது ஒரு அருமையான கேள்வி, சற்று ஆழமான கேள்வியும் கூட. எப்பா இப்படிதான் நடக்கும், இதுதான் தலை விதின்னு அடுத்தவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி நான் ஏன்பா ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். ஆனா நம்மளுடைய கடவுளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரி தன் முடிவை கூட மாற்றக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். அதுதான் நீங்க யோனா நினிவேக்கு பிரசங்கித்த கதையில நீங்க அதை தான் அறிந்து கொள்ளலாம். யோனா அதுக்கு தான் பயப்படுறான், ஆண்டவரே நீ கடைசி நேரத்தில் நீ செய்கிறீன்னு சொல்லிடுவீங்க, ஆனா மனுஷன் திரும்பின உடனே நீங்க மனம் திரும்பி நீங்க வேண்டாம் நான் அழிக்க மாட்டேன் இவன் வாழ்ந்துட்டு போட்டுன்னு விட்டுருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இப்போ எசேக்கியா ராஜாவை எடுத்துக்கோங்க, அவர் சாக போறான்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணான்னு என்ன சொல்றாரு, 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுக்குறேன்றார். ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ டைனமிக் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். இதுல எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஃபேட்டலிசம் ஆயிரும். கடவுள் எந்த நேரத்திலையும் காரியங்களை மாற்றக்கூடியவர். ஸோ ஹீ கேன் சேஞ்ச் த ஃபியூச்சர். த ஃபியூச்சர் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம ஜெபிக்கிறதற்கு அதனால தான் ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து சொல்றாரு. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த விதவை எப்படி ஜெபம் பண்ணாங்க, ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி கிட்ட எப்படி போராடினாங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு சொல்றார். ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். பிரேம், நான் கேட்ட முதல் கேள்விக்கு கிராஜுவலா கடைசியில தெளிவான பதில சொல்லியிருக்கிறீங்க. ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? இப்போ எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்குது, அவரே பார்த்து கொள்வார் என்று இருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகளில் சோர்ந்து போகாமல் போராடி உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை மாற்ற முடியும் என்ற திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும். அதாவது அவருடைய குணாதிசயம் தான் மாறாது, அவரோட கேரக்டர் தான் மாறாத ஒழிய ஃபியூச்சர் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஸோ ஹீ கேன் சேஞ்ச் த வே ஹீ வாண்ட்ஸ். ஸோ அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அது கடவுளுடைய ஒரு தனித்துவம், ஒரு யூனிக்னஸ் ஆஃப் த லார்ட். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். நீங்க அதே போல மேற்கோள் காட்டினது போல லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அநீதியுள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்யும் பொழுது பரமபிதா செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி கேள்வியை கேட்டுட்டு சீக்கிரத்தில் செய்வார் என்று பதிலையும் அவரே சொல்லியிருக்கிறார். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கவும் இடைவிடாமல் ஜெபிக்கவும் விசுவாசத்தோடு ஜெபிக்கவும் பழகி கொள்ளும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றுவதோடு மாத்திரமல்லாமல் பிசாசின் வல்லமைகளை முறியடிக்கவும் உங்களுக்காக வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களுக்கு நேராக உங்களை உயர்த்தி கொண்டு செல்லவும் ஜெபம் மிகவும் இன்றியமையாத ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால நம்முடைய நேயர்கள் பிரேம் அவர்கள் சொன்னது போல தனி ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இடைவிடாமல்லாம் ஜெபிக்க முடியுமா பிரதர் என்றால் ஜெப சிந்தையில் இருக்கலாம். நம்ம பைக்கில் போகும் பொழுதோ காரில் போகும் பொழுதோ நம்ம வேற வேலைகளில் ஃபிசிக்கலாக ஈடுபட்டிருந்தாலும் நம்முடைய மனம் கர்த்தருக்கு நேராய் அந்த ஜப சிந்தையிலே இருக்கும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி மற்ற எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளாமல் அவ்விசுவாசம் பயம் நம்மை மேற்கொள்ளாமல் காக்க இது உதவும் என்று சொல்லி நம்புகிறோம். இந்த கேட்ட செய்தி உங்களுக்கு மெய்யாகவே பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். கடைசியாக பிரேம், நாம் இன்றைக்கு பேசின இந்த கலந்துரையாடலுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? சொல்ல நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருது. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. நம்ம ஒரு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம ஜெபத்தை ஒரு கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஸோ ஜெபத்தை கேட்கிற தேவன். ஸோ இந்த சிந்தை நமக்கிட்டே ஒரு இன்டர்னலைஸ், இந்த உண்மையை நம்ம உள்வாங்கி கொண்டோமானால் நமக்கு அது ஜெப சிந்தையோடு நம்ம காலையிலிருந்து மாலை வரை இருக்க அது உதவும். நீங்க சொன்ன மாதிரி ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை நேயர்களே கேளுங்கள். உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க செய்யும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை உயரும். நல்ல ஒருமனப்பட்ட ஆவியோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெப பங்காளர்களை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சபைக்கும் இந்த தேசத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை எங்கள் தேவா ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலேயே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர்.
கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Don't forget to subscribe to Joy Radio.